ஆவிக்குள் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்க போகிற சபையாரும் ஆவிக்குள்ள இருந்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆகிய எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி நாம் எல்லாரும் ஆவிக்குள் ஆக்கப்பட்டவர்களாக தேவனோடு தொடர்பு வைக்க, அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் நம்முடைய செவிகளை, ஐம்புலன்களை, நம்முடைய உள்ளங்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில நேரத்தில் துக்கப்படும் போது என் மூடு சரியில்லை என்று சொல்லுவோம். ஆராதிப்பதற்கு ஒரு மூடு இருக்கு. ஆகையால் நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் அவரை உயர்த்த, கைகளை தட்டி அவரை பாராட்டி அவரை பாட தேவன் நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஜீவனுள்ள தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் போது இந்த இடத்தில் உட்கார ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை கொடுத்ததற்கே நம் ஆண்டவரை கைத்தட்டி பாட வேண்டும். ஆக நாம் பாடப்போகிற பாட்டானது பாரம்பரியமாக செத்த கிரியாய் இராதபடிக்கு நாம் எல்லாரும் கருத்தாய் நம்முடைய தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சேற்றில் கிடந்த எங்களை உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க நீர் அழைப்பை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கரு முதலாவது தெலுங்கு பாட்டை பாட போகிறோம். இந்த பாட்டு தனிப்பட்ட நபர்களாகிய நாம் சபையை பார்த்து பாடுகிற பாட்டு. First we are going to sing the Telugu song. This song we are, as an individual, we are going to sing against the church. சியோனுக்கு போய் சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஆகையால் சபையாரே, இது சமயம் ஆகிவிட்டது. It is time for us to go to Zion. So church, it is time. முதலாம் சரணம் சொல்லுங்க. பாருங்கள், பூமி முழுவதையும் அந்தகாரம் மூடிக்கொண்டு இருக்கிறது. The first stanza says, just look, the darkness is covering the whole earth. ஆகையால் நாம் விளக்குகளை போல, வெளிச்சங்களை போல, சுடர்களை போல ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிப்போமாக. Therefore we need to cling on to the word of God, which is the light, and we should give light. ஒவ்வொரு சரணமும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. Every stanza gives a counsel. அந்த ஆலோசனைப்படி நடக்க கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. May the Lord revive us so that we can walk according to such counsel. என்னுடைய ஜீவியத்தின் எந்த இடத்தில் குறைவு இருக்கிறதோ இந்த சரணமானது, ஏதாவது ஒரு சரணமானது என்னை தொட்டு என்னை அந்த குறைவில் நிறைவாக்க வேண்டும். Either any one of these stanzas should touch the part of my life where I am short. ஆகையால் நாம் எல்லாரும் சேர்ந்து கருத்தாய் ஒருவரை ஒருவர் தேற்றும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக நாம் இந்த பாட்டை பாடுவோமாக. Therefore we are going to sing to one another, comforting each other, exhorting one another with understanding. ஆண்டவருடைய சமூகத்திற்குள் இருந்து பாடுவோம். அவருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். சமயமிதே, சமயமிதே, సంగమ సమయమిదే, సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే, సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. చూడుము భూమి మీద పాప చీకటి కమ్మియున్నది, చూడుము భూమి మీద పాప చీకటి కమ్మియున్నది, జ్యోతి వలె జ్వలించుము జీవవాక్యము పట్టుకొని, జ్యోతి వలె జ్వలించుము జీవవాక్యము పట్టుకొని,
సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే ధూళి దులుపుకొనుము నీవు మెడకట్లు విప్పుకొనుము ధూళి దులుపుకొనుము నీవు మెడకట్లు విప్పుకొనుము సుందరమైన వస్త్రము వేగము ధరించి సిద్ధపడుము ఆమేన్ సుందరమైన వస్త్రము వేగము ధరించి సిద్ధపడుము సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే నిలువము సత్యముకై సువార్తకై పోరాడుము నిలువము సత్యముకై సువార్తకై పోరాడుము సేవను చేసి నీవు యాగం చేయము ప్రాణమును సేవను చేసి నీవు యాగం చేయము ప్రాణమును సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోను శత్రువులు సిగ్గుపడుదురు నిత్యముగా సీయోను శత్రువులు సిగ్గుపడుదురు నిత్యముగా సీయోను నీ పరుగు ముట్టించుము త్వరితముగా సీయోను నీ పరుగు ఆమేన్ హల్లెలూయా సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో వసించు సర్వశక్తుడు నీవారా సీయోనులో వసించు సర్వశక్తుడు నీవారా శోభితని దినము మాకు నందుము స్ఫటికముగా శోభితని దినము మాకు నందుము స్ఫటికముగా సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే పిలుపుకు తగినట్లుగా నీవు నడువుము ప్రభు యేసుతో పిలుపుకు తగినట్లుగా నీవు నడువుము ప్రభు యేసుతో ప్రేమలోనే నిలువుము నిత్య జీవము చేపట్టుము ప్రేమలోనే నిలువుము నిత్య జీవ
జీవము చేపట్టుము. ఆమేన్. సమయమిదే, సమయమిదే, సంగమ సమయమిదే, జీవములో చేరుటకు సంగమ సమయమిదే, జీవములో చేరుటకు సంగమ సమయమిదే. సీయోను రారాజు నిన్ను చూచి వెంచెదరు. సీయోను రారాజు నిన్ను చూచి వెంచెదరు. మహిమగల కిరీటము నీకు ఆయన ఇచ్చెదరు. మహిమగల కిరీటము. నీకు ఆయన ఇచ్చెదరు. ఆమేన్. సమయమిదే, సమయమిదే, సంగమ సమయమిదే, సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే, సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் இப்படி சொன்னார். Once a servant of God said like this. ஒரு டாக்டர் இப்படி சொன்னாராம், கை தட்டும் போது நமக்கு இரத்த ஓட்டம் கூடும், அது ஆரோக்கியமான ஒரு காரியம். A doctor said to that particular servant that when we clap our hands, there will be increase in the flow of blood and we will feel healthy. நமக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று கை தட்டி பாடினால் அதுவும் ஒரு சுயநலம் தான். Even if we clap our hands that we should become healthy, even that is a selfishness. அது வீட்டில் வேணால் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் கை தட்டுவது ஆண்டவரை பாராட்ட, ஆண்டவரை உயர்த்த. We can do that at our home, but now when we are clapping our hands, it is to worship the Lord and to exalt His name. இது ஆராதனையின் ஒரு முறை, ஒரு ஒழுங்கா இருக்கிறது. This is a discipline or an order in our worship. காலையில எங்களுடைய ட்ரைனிங் சென்டர்ல காலையில 3:45 மணி சில சகோதரர் நியமிக்கப்பட்ட கை தட்டி எல்லாரும் எழுப்ப வேண்டும். எல்லாம் தூங்கி எல்லாம் பிரேசிங் எழும்புங்க. There will be a brother appointed at the training center Irumbulu that he has to go wake each and every brother who is there at 3:45 in the morning clapping his hands. இதே போல இந்த பாட்டானது நாம் மற்றவர்களை எழுப்புகிற பாட்டு. எழும்பு, டைம் ஆயிடுச்சு, இயேசு வருகிறார். Likewise this song we are clapping hands at others and waking each and every one saying that time is at hand, Jesus is going to come. முதலாம் சரணம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது, நீ விளக்கை போல சுடரை போல பிரகாசிக்க வேண்டும். The first stanza says darkness is covering the earth, you have to shine like a light. நாலாம் சரணம் சொல்லுகிறது, சீயோனுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள் நித்தியமாக, நீயோ எழும்பி லக்கை நோக்கி ஓடு. And the first stanza says all the enemies of the Zion are going to be put to shame, but you have to rise up and run towards your goal. கடைசி சரணம் சொல்லுகிறது, சீயோனின் ராஜா உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், நீ ஜெயம் எடுத்தால் அவர் ஒரு மகிமையான கிரீடத்தை உனக்கு அவர் தர போகிறார். The last stanza says the king of Zion is coming towards you, and if you emerge victorious, a crown of glory is waiting for you. ஆகையால் மரித்தவர்கள் மத்தியில் தூங்குகிற நீ விழித்தெழும்பு, ஆண்டவர் உன்னை பிரகாசிப்பார். All who are sleeping among the dead, arise and shine, where the Lord will shine you. ஆகையால் அந்த எண்ணத்தோடு நாம் நன்றாய் கைகளை தட்டி முதல் சரணம், நாலாம் சரணம், ஏழாம் சரணத்தை பாட போகிறோம். With that mind or with that understanding, let us clap our hands and sing the first, fourth and the seventh stanza. ஆண்டவரையும் ஆராதிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் எழுப்ப வேண்டும், சமயமாகி விட்டது. We need to worship the Lord as well. We need to wake each and everyone saying it is time. ஆகையால் நாம் அந்த பொறுப்பு என்னுடைய கையில் இருக்கிறது, மற்றவர்கள் எழுப்பக்கூடிய பொறுப்பு. The responsibility of awakening others is in my hand. அப்ப நான் உங்களை எல்லாரும் எழுப்ப வேண்டும்ங்கற பொறுப்பு இருந்தா நான் சும்மா இருக்க முடியுமா? கை தட்டி தான் எழுப்ப வேண்டும். If I have to awake each and every one of you, can I be silent? I need to clap hands and wake each and every one of you. நீங்கள் என்னை எழுப்ப வேண்டும், மற்றவர்களை எழுப்ப வேண்டும். You have to wake me up as well as others. எல்லாரும் ஒரே மனதோடு இந்த மூன்று சரணங்களையும் பல்லவியும் பாடுவோமாக. With one mind together, let us all sing this three stanza and the chorus. చూడుము భూమి మీద పాప చీకటి కమ్మి ఉన్నది, చూడుము భూమి మీద పాప చీకటి కమ్మి ఉన్నది, జ్యోతి వలె జ్వలించుము, జీవ
பக்கத்துணி. ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு பிரகாசிப்போம். இயேசு வருகிறார். ஜீவவாக்கியமும் பக்கத்துணி. சமயமிதே சமயமிதே సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. సీయోను శత్రువులు సిగ్గుపడును నిత్యముగా. సీయోను శత్రువులు సిగ్గుపడును నిత్యముగా. సీయోను నీ పరుగు ఆమేన్ యుగముట్టించును త్వరితముగా. సీయోను నీ పరుగు యుగముట్టించును త్వరితముగా. సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు ఓ రమకరాజున సమయమిదే 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 సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. சீயோனிலோ எழும்பும். சியோனே உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. சமயமிதே சமயமிதே. ஓ ரமகரா ஷபகல மகலமனந்தா ரமகரா ஷபகல கரமனியந்தனகலமனியந்தே எழும்பும். சியோனே எழும்பு. எருசலேமே எழும்பு. இயேசு வருகிறார். சீயோனிலோ చేరుటకు సంగమ సమయమిదే. ఓ రమకరబ షబకలతునకరబ సంగమ సమయమిదే. చేరుటకు సంగమ సమయమిదే. Thank you, Lord. Uraba shabakatudan karamani ana mankatida. Ye rambala saktudan kalamani antuda. தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். We have come to worship the Lord. நம்முடைய ஒவ்வொரு சத்தத்திலும் உச்சரிப்பிலும் வல்லமை உண்டு. In every voice we pronounce there is a power. நம்முடைய கை அசைவுகளில் வல்லமை உண்டு. Even in the movement of a hand there is power. ஆகையால் நாம் நன்றாய் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா. Therefore we should worship him very well. ஜெயிக்கிறவர்களுக்கு முடிசூட்டும்படியாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். He is coming to crown those who are overcomers. సీయోను రారాజు నిన్ను స్తుతించెదరు. సీయోను రారాజు నిన్ను చూచి వెంచెదరు. మహిమగల కిరీటము నీకు ఆయననిచ్చెదరు. మహిమగల కిరీటము నీకు ఆయననిచ్చెదరు. సియోను సియోను రారాజు నిన్ను చూచి వెంచెదరు. సియోను రారాజు నిన్ను చూచి వెంచెదరు. మహిమగల కిరీటము ఆమేన్. ఇదారమశమకరని అతుడంకరమని అతులే. మహిమగల కిరీటము నీకు ఆయననిచ్చెదరు. సమయమిదే 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 సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. సమయమిదే సమయమిదే సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే. సంగమ సమయమిదే. సీయోనులో చేరుటకు
సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే సీయోనులో చేరుటకు సంగమ సమయమిదే Bless you, Lord. Bless you, Lord. Oh, Rasarimanankalantidankaramania. Thank you, Jesus. We praise you. இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Jesus is walking in the midst of us. ஒரு எக்ஸாம் சூப்பர்வைசரை போல அவர் நடந்து கொண்டிருக்கிறார். He is walking in the midst of us like a supervisor of an examination. நம்முடைய ஆராதனை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is observing our worship. நம்மில் சிலர் அதிக சந்தோஷமாய் இருக்கிறார். And he is happy with few of us. ஆனால் தலையை தொங்க வைத்து கைகளை தட்டாமல் எதையோ யோசிக்கிறவர்களை பார்த்து நான் இருக்கிறேன் உங்க மத்தியில் இப்படி இருக்கலாமா என்று அவர் கேட்கிறார். And he is also asking at the people who are drooping their heads down without clapping their hands, having some other thought, I am in your presence, why are you like this? ஆகையால் நம்முடைய தூசியை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய டென்ஷனை, நம்முடைய கவலையை உதறிவிட்டு அடுத்த பாட்டு இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உயர்த்தி பாடுவோமா. We are going to shake off our dust, we are going to shake off our sorrow and all of weariness, and we are going to sing the next song with much more fervent. இயேசு என் சம்பத்தாய் இருக்கிறார். We are the jewel of Jesus. இயேசு என் சம்பத்தாய் இருக்கிறார். Jesus is my jewel, my treasure. He is my treasure. ஆகையால் நான் அவருடைய பாதையில் சந்தோஷத்தோடு நான் ஓடப் போகிறேன். And so I am going to run in the race with all happiness. அவர் என் ஆசையா இருக்கிறார். இந்த பூமியில் எனக்கு அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. He is my desire and there is nothing that can satisfy me in the whole earth. மலையாள பாட்டை நாம் பாடுவோமாக. യേശു താൻ എൻ്റെ സമ്പത്താകയാൽ എന്തെന്നും മോദമതേ നിത്യം നയിക്കും ദിവ്യപാതയിൽ എത്രയോ ആനന്ദമേ ഓടും ഞാൻ തൻ പാതേ ഓടും ഞാൻ തൻ പാതേ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ ഓളങ്ങളേറ്റം വർദ്ധിച്ചെന്നാലും വല്ലവൻ കൂടെയുണ്ട് ഓളങ്ങൾ മാറ്റും യേശുനായകൻ എന്നോട് കൂടെയുണ്ട്. ആമേൻ. ഞാൻ ഓടുവേൻ. ഓടും ഞാൻ തൻ പാതേ ഓടും ഞാൻ തൻ പാതേ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ ആകുലമെല്ലാം വന്മാരി പോലവേ ഏറി വന്നിരുകിലോ ആകുലമെന്നെ നിൽപ്പൻ വൻ കൃപ ഏകിടുമേഴയിലും ഹല്ലേലൂയ ഓടും ഞാൻ തൻ പാതേ ഓടും ഞാൻ തൻ പാതേ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ രോഗങ്ങൾ തീരവേദനകൾ ഏറി വന്നിടുകിലും ദേഹത്ത് നീക്കും സ്നേഹപൂർണനെ കാൽവരിയിൽ കാണുന്നേ ഓടും ഞാൻ തൻ പാതേ ഓടും ഞാൻ തൻ പാതേ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും വേറൊന്നുമയില്ലാതെ യേശു താൻ എൻ്റെ ആശയെന്നും
മേഘത്തിൽ ചേർത്തിടുമേ. ആമേൻ. ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. നിത്യയുഗങ്ങൾ കൂടെ വാണിടും ആയെന്നു ഭാഗ്യമേ. ഹല്ലേലൂയ ഗീതം പാടിയാക്കുമേ എന്നിൽമ നാടതിലേ. ആമേൻ. എല്ലാവരും ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. തന്നെ പോലെ പുത്രനാക്കിയോ വേഗത്തിൽ വന്നിടുമേ. തൻ കൂടെ ഞാനും തോതനായി വരാൻ വേഗത്തിൽ ചേർത്തിടുമേ. ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ സമ്പത്താകയാൽ എന്തെന്തും മോദമതേ. ആമേൻ. നിത്യനിത്യം ദിവ്യഭാവയും എത്രയോ ആനന്ദമേ. ഹല്ലേലൂയ. ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. ആമേൻ. ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. ഓടിക്കൊണ്ടേ പാടുവോ. ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. ഇന്നും വേഗമായി ഓടിക്കൊണ്ടേ പാടുവോ. ഓടുന്ന തൻ പാതേ, ഓടുന്ന തൻ പാതേ, യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ നമ്പരൊന്നുമയില്ലാവുവൻ. യേശുദാസന്റെ ആശയിൽ namberanumayilla. Thank you, Lord. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Jesus. நாம் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running towards heaven. அங்கே முள்ளு, கண்ணாடி, கற்கள் இருக்கும். There will be stones, thorns and thistles. ஆனால் அங்கே அதை மிதித்து போக ஓடிக்கொண்டே இருக்க நாம் பலப்பட வேண்டும். We should be strengthened that we should tread upon that and we need to run our race. அதரியத்தோடு சோர்வோடு கேள்விகளோடு வந்திருக்கிறீர்களா? I have come here with discouragement, with all manner of questions. அதன் மத்தியில் வேகமாய் நாம் ஓட வேண்டும். In the midst of us we need to run faster. ஒருவேளை போன வாரம் நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தி இருக்கலாம். Perhaps we might have stopped our race last week. ஒரு பாவம், one sin, ஒரு அதைரியம், one discouragement, ஒரு சோர்வு, a little weariness, ஒரு வியாதி, a sickness, ஒரு பயம், a fear, ஒரு கவலை,
And sorrow. இதனால் வேகம் குறைந்திருக்கிறது, ஓட்டத்தை நிறுத்தி விட்டோம். Because of this, the speed has reduced, or we have stopped our race. இந்த பாட்டை பாடும்பொழுது நாம் எல்லாரும் எழும்பி ஓட போகிறோம். When we are going to sing this song, we are all going to run. அந்த தூசி உன் ஓட்டத்தின் வேகத்தை நிறுத்த விடாதே. And do not allow that dust to reduce the speed of your race. அதோ என் சம்பத்தாகிய இயேசுவை கண்டு நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். Looking at the Jesus who is my treasure, I am running. முள்ளை மிதிக்கும் போது காலில் ரத்தம் வரும். When you tread upon the thorn, you will have blood in your feet. ஆனாலும் அந்த ரத்தத்தை வைத்துக்கொண்டு நாம் ஓட வேண்டும். With that bleeding, you need to run your race. இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த கிருபை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். At this moment, the Lord is giving sufficient grace. அந்த பல்லவியை மறுபடியும் ஒரு தீர்மானத்தோடு பாடுவோம். நான் ஓடுவேன், நான் நிறுத்த மாட்டேன். With a determination, let us sing this chorus once again. I will run, I will not stop. அந்த குருடனை மற்றவர்கள் அதைரியப்படுத்தினால் கத்தாதே. And looking at the blind man, others shouted saying, keep quiet. அவர் இன்னும் சத்தமாய் கத்தினார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். But he raised his voice much more, oh son of David, have mercy upon me. அதே போல பல தடைகள் மத்தியில் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமாக. Maybe we have hindrance, but let us call upon Jesus. ஆகிய நாம் எல்லாரும் கைகளை தட்டி தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு பாடுவோமாக. Clapping our hands, let us all sing this chorus with a zeal and understanding. ஓடும் ஞான் தன் பாதே, ஓடும் ஞான் தன் பாதே, യേശുദാൻ എന്റെ ആശയെന്നും വേറൊന്നുമില്ലാതെ. യേശുദാൻ എന്റെ ആശയെന്നും വേറൊന്നുമില്ലാതെ. ഓടും ഓടും ഞാൻ തൻ പാതേ, ഓടും ഞാൻ തൻ പാതേ, യേശുദാൻ എന്റെ ആശയെന്നും വേറൊന്നുമില്ലാതെ. യേശുദാൻ എന്റെ ഓടും ഇന്നും വേഗമായി. ഓടും ഞാൻ തൻ പാതേ, ഓടും ഞാൻ തൻ പാതേ, യേശുദാൻ എന്റെ ആശയെന്നും. ഓ രമകര ശങ്കുരമാനിയത്തിലെ യേശുമേൽ ആശ வைத்து பாடுவோம். இனி ஒரு முறை. ஓடும் ഞാൻ തൻ പാതേ, ഓടും ഞാൻ തൻ പാതേ, യേശുவை நோக்கி ஓடுவோம். യേശുദാൻ എന്റെ ആശയെന്നും വേറൊന്നുമില്ലാതെ. യേശുദാൻ എന്റെ ആശയെന്നും Thank you, beloved Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Yes, way. Yes, way. Jesus. நாம் ஒரு பாவத்தை செய்யும்போது ஒவ்வொரு பாவத்தின் மூலமாக ஆண்டவரை குத்துகிறோம். When we commit a sin, by each sin we commit, we pierce the Lord. அப்போ அந்த ரோம போர் சேவகர்கள் ஆணி எடுத்து அவனுடைய கையில் அடிக்கும்போது, when the Roman soldier took that nail and they pierced the hand of Jesus, சுற்றி நின்றவர்கள் துப்பும்போது, and when all the people around they spat on his face, ஈட்டி எடுத்து குத்தும்போது, when they pierced him with a spear, நாம் பாவம் செய்யும்போது நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அடி கொடுக்கிறோம். when we do sin, we also say, please give me a chance, and we also pierce the Lord. அது ரோம போர் சேவகர்கள் அல்ல, நீங்களும் நானும் தான் அவரை குத்தினோம். It is not the Roman soldier, it is you and I who pierced him. ஆனால் அப்படி குத்தி வந்த இரத்தத்தினால் தான் நம்முடைய பரிசுத்தமே இருக்கிறது. But the blood which came, which bled from his body, when we pierce, we get that salvation. நாம் காட்டினது அன்பு, அவர் நாம் பகை, அவர் காட்டினது அன்பு. We showed hatred, but he showed his love. நாம் அவரை குத்தி கொலை செய்தோம், அந்த கொலையினால் நமக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். We pierced and killed him, but through that murder we got salvation. நாம் எல்லாரும் ஒரு 100 ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட்டு சொல்ல போகிறோம். We are all going to kneel down and offer 100 praises. வேற எந்த மார்க்கத்தாருக்கு இந்த சாட்சி இல்லை. No other denomination have such a testimony. No other religion.
No religion has this testimony. வேற யாருக்கும் என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. Nobody else can say that my Lord gave his life for me. என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். My Lord gave his life for me. என் இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தினார். My Jesus shed his blood for me. நன்றியோடு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? With thanksgiving let us offer 100 praises. ஜீவனை கொடுத்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். Looking at the Jesus hanging on the cross who gave his life for us, let us say, praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, என்னை ரட்சித்த கண்மலையே, என்னை ரட்சித்த ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Jesus. 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 Appa. Appa. Stotram Yeswe. 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 Thank you, Lord. Thank you, Lord. அப்பா நன்றி இயேசுவே, சிலுவையில் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நிரம்பலா கரமம் ஷபக்கரம் கத்திடம் கரமானியாத்துரே. இயேசுப்பா, இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்த தெய்வமே, எங்களுக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, பராபரனே, ரட்சண்ய கண்மலையே, உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. இயேசுவே, இயேசுவே, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. அப்பா, 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 அப்பா. Thank you, Jesus. 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 நன்றி இயேசுவே. Jesus. Praise. இப்பொழுது ஆண்டவரை துதித்து துதித்து நம்முடைய உள்ளங்கள் நன்றியினால் நிரம்பி இருக்கிறது. Our hearts are filled with thanksgiving and gratitude by praising the Lord. அதே நன்றியோடு நாம் தமிழ் பாட்டை பாட போகிறோம். With that thanksgiving and gratitude we are going to sing the Tamil song. இத்தனை தயவோ என் பாலன் பரனே, Such a loving kindness towards me, O Lord. பாவி துரோகி எனக்கு நீர் இவ்வளவு இரக்கம் பாராட்டினீரா? I'm a wicked man, I'm a traitor, but you showed your mercy upon me. என்னுடைய மனது துன்ப மனது, உம்மை உபத்திரவப்படுத்துகிற மனது, என் சிந்தை துரோகியின் சிந்தை. My mind, my heart, it is the mind of a wicked man which always does wicked against you. நாம் இப்படி பாட போகிறோம். We are going to sing like this. முதல் 2 பல்லவிகளை ஆண்டவருடைய அன்பையும் நாம் எவ்வளவு துரோகிகள் என்று உணர்ந்து கைகளை தட்டாமல் பாட போகிறோம். The first 2 stanza, without clapping our hands, understanding how wicked we are towards the Lord, we are going to sing it. 3ஆம் சரணத்தில் ஒரு ஆணையை பற்றி நாம் வாசிக்கிறோம். In the 3rd stanza we are reading about an oath. We are reading about an oath. மாறேன் இனி என் ஆணை உமக்கே. I will not change my oath. ஆகையால் நாம் ஒரு உடன்படிக்கை செய்து 3ஆம் சரணத்திலிருந்து கைகளை தட்டி பாட போகிறோம். Making a covenant, we are going to sing the third stanza of by clapping. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. I will never commit sin anymore, O Lord. அந்த உடன்படிக்கையோடு கைகளை தட்டி 3ஆம் சரணத்திலிருந்து பாட வேண்டும். With that covenant with the Lord, we are going to clap our hands and sing from the third stanza. 5ஆம் சரணம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் வாஞ்சை ஒன்றுதான், உமக்காக நான் பாடுபட வேண்டும். அந்த பாடுபட்டு கடைசியா உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும். The 5th stanza says, I have only one desire. I need to suffer like how you suffered and see your face and keep praising you for eternity. இது நாம் தேவனை ஆராதிக்கிற நேரம். இது நாம் ஆண்டவரை நோக்கி பாடுகிற பாட்டு. This is the time we worship the Lord, and we are going to sing this song looking at the Lord. ஆகையால் முழங்கால் படியிட்டு பாட வேண்டும் என்றால் பாட வேண்டாம், நின்று பாட வேண்டும் என்றால் பாடலாம், கைகளை உயர்த்த வேண்டும் என்றால் உயர்த்தலாம்.
ஆனா இது நாம் குனிந்து பணிந்து ஆராதித்து பாட வேண்டும் என்றாலும் பாடலாம். இது ஆண்டவரோடு சேருகிற நேரம். This is a time where we worship the Lord. If you want to kneel down and sing, you can. If you want to stand up and sing, you can. If you want to bow down and base hands when you worship, you can do, because this is the time where we worship the Lord. முதலாம் சரணத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போமாக. Well, let us commence this song from the first stanza. துன்ப மனமும் துரோகியின் சிந்தையும் மூர்க்க உருவாய் பூவிலே வசித்தேன். துன்ப மனதும் துரோகியின் சிந்தையும் மூர்க்க உருவாய் பூவிலே வசித்தேன். உன்னதானின் கிருபை எனக்கோ அன்னையாயோ ஆதரித்தீர். உன்னதானின் கிருபை எனக்கோ அன்னையாயோ ஆதரித்தீர். இத்தனை தயவோ என்பார் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என்பார். பாவினானே பராபரா உம்மையே பாதகரால் பாதிக்க கொடுத்தேன். பாவினானே பராபரா உம்மையே பாதகரால் பாதிக்க கொடுத்தேன். அன்பினுருவே அரியகருவே அன்னையோ நீர் இறங்கி மீட்டி. அன்பினுருவே அரியகருவே அன்னையோ நீர் இறங்கி மீட்டி. இத்தனை தயவோ என்றார் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். முழங்காலில் நின்று அந்த பல்லவை மறுபடியும் பாடுவோம். இத்தனை தயவோ என்பார் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இனி ஒரு முறை கைகளை உயர்த்தி நன்றி செலுத்தி பாடுவோம். இத்தனை தயவோ என்பார் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என்பார். நம் மத்தியில் குடித்தவர்கள் இருக்கிறார்கள். There are drunkards in the midst of us. நம்மத்தில் புகைப்பிடித்தவர்கள் There are இருக்கிறார்கள். smokers in the midst of us. நம்மத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். And those who are adulterers also are found in the midst of us. மற்றவர்களை அடித்தவர்கள் இருக்கிறார்கள். There are people who have smitten others in the midst of us. ஆனால் இயேசு அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். But Jesus has washed us by his precious blood. இவ்வளவு தயவுள்ள ஒரு இரட்சகர் நம் பட்சத்தில் இருக்கிறார். Such a savior who is having loving kindness is in the midst of us. இத்தனை தயவோ என்பார் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என்பார், இத்தனை தயவோ என்பார் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என்பார். ஆண்டவர் நம்மை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். Even looking at us, the Lord is saying, henceforth do not commit any sin. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று வலது கரத்தை உயர்த்தி அவருக்கு ஆணையிடுவோமாக. Let us lift our right hand and make an oath with him, saying, I will henceforth commit no sin. அந்த பாவத்தை வெறுக்கிறேன். I hate that sin. கையை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையை தருவார். When we lift up our hand, the Lord shall give his grace. அவரை நம்மை ரட்சிக்கிற கிருபை. It is the grace that saves us. நம்மை பலப்படுத்துகிற கிருபை. A grace that strengtheneth us. பாவத்தை வெறுக்க வைக்கிற கிருபை. A grace that makes us to hate all sin. மூன்றாம்
மூன்றாம் சரணத்திலிருந்து நாம் கைகளை தட்டி பாட From போகிறோம். the third stanza forward, we are going to clap our hands. வைராக்கியத்தோடு ஆணையிட்டு பாடுவோம். இனி நான் பாவத்திற்கு சத்துருவாய் இருக்கிறேன். With a zeal, making an oath, let us sing, saying, I will be இது an முதல் enemy கொண்டு to sin. நான் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறேன். Henceforth, I am a child of Jesus. அன்பே இனியும் இனியவும் தயவும் என்றும் மாறா ஏழையாய் இருக்க அன்பே இனியும் இனியவும் தயவும் என்றும் மாறா ஏழையாய் இருக்க மன்னா என்னை அன்பே அனுப்பீர் மாறனியே நானே உமக்கே மன்னா என்னையே அன்பே அனுப்பி மாறனியே நானே உமக்கே இத்தனை தயவோ என்பாரதே எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தி இத்தனை தயவோ என்பார் தேவதேவா திருத்துவமூவா வேதனையோ ஏழைக்காய் சகித்தீ தேவதேவா திருத்துவமூவா வேதனையோ ஏழைக்காய் சகித்தீ தேசமெங்கும் தேடுமையே தேகமுருக வாதை அடைந்து தேசமெங்கும் தேடுமையே தேகமுருக வாதை அடைந்து இத்தனை தயவோ என்பார் பரவே எத்தனை பாவமோ மன்னித்து மறந்து இத்தனை தயவோ என்பார் ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே நின்னை போல பாடுகள் சாதி அமே ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே நின்னை போல பாடுகள் சகிக்க நின் முகத்தை காட்டும் எனக்கு நீரொழியாய் பணிந்து துதிக்க நின் முகத்தை காட்டும் எனக்கு நீரொழியாய் ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே நின்னை போல பாடுகள் சகிக்க ஒன்றன் வாஞ்சை ஒன்றே ஒன்று இயேசுக்கா பாடுபட வேண்டும் உம்முடைய முகத்தை காட்டும் ஆண்டவரே காட்டும் எனக்கு நீரொழியாய் பணிந்து துதிக்க நின் முகத்தை காட்டும் எனக்கு நீரொழியாய் பணிந்து நின் முகத்தை காட்டும் எனக்கு நீரொழியாய் பணிந்து துதிக்க நின் முகத்தை காட்டும் எனக்கு நீரா சினமகரானியா சக்குரானியா ஓரியா ஷமகரா துரா தியா ஸ்விந்தரா துரா நீ சத்துலா ஷதுரி அசுரியா கரா துரா மே அசுரா துரா திகாரா துரா கலா துரா நீ மகரா மௌஷமா கரா துரே Thank you, Jesus. Thank you, Jesus. Nimankarana turanka sankaramania ture. Tiran roddelga smerak tinkarambala turank. Thank you, Lord. Yes, Lord. Oh, Ramanka tiranka shabakarania tura. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. I am remembering an incident. ஒரு சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை, A small kid of 5 years old. அவளுடைய அப்பா அவளை வெறுத்து ஃப்ரீசர்ல போட்டார், ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டார். His father hated him so cruel and he put him in the freezer of a refrigerator. அவள் உள்ள கதவை உள்ளே இருந்து தள்ள பார்க்க திறக்க அப்பா அதை இறுக மூடி வைக்கிறார். And he is trying to open the door forcibly, but his father, he put him and jammed him in that fridge. ஒரு கேர்ள் அது. It's a girl. அப்போ அந்த ஃப்ரீசருக்குள்ள அவள் அந்த குளிர் சாதனை பெட்டிக்குள்ள இருந்து
உறைந்து போகிறதான சூழ்நிலை, நான் இப்படி மறிப்பேன்னு சொல்லும்போது ஃப்ரீசருக்கு வெளியில 3 ஜோடி கண்களை பார்த்தாளாம். And when she was struggling inside the freezer, being frozen and thinking, will I die like this? She saw 3 powerful eyes looking at her from the other side of the refrigerator. 3 தூதர்கள் வெளியில இருந்து அவளை பார்த்து, நீ கவலைப்படாதே, சீக்கிரம் உனக்கு விடுதலை உண்டு என்று சொன்னார்களாம். And there were 3 angels standing on the other side looking at her, said, do not worry, very soon you will be in happiness. அவளுடைய சாட்சி 300 பேஜ் பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. And her testimony is in a book of 300 pages. ஆனால் ஒரு பகுதியை மட்டும் தான் சொல்லுகிறேன். I am just telling one portion of it. அந்த சாட்சியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? The truth had set me free. சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிற்று. The heading of that testimony is that the truth has set me free. அந்த தூதர்கள் வந்து அந்த சிறு பிள்ளையை ஆற்றினார்களே, தேற்றினார்களே, அந்த ராஜ்யத்தை தான் நாமும் சேர்ந்திருக்கிறோம். The angels who came and comforted that little girl, we also belong to that kingdom. பாடுபடுகிற தேவனுடைய பிள்ளையை இன்னும் அதிகமாய் பாடுபட ஒப்பு கொடுப்பாயாக. சீக்கிரத்திலும் நேசருடைய முகத்தை நீ காண போகிறாய். தூதர்கள் முகத்தல்ல, உன் மனவாளன் உன்னை சந்திக்க போகிறார். Oh child of God who is suffer yet more, for you are not going to see the face of angels of God, but rather your beloved God. ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே, நின்னை போல பாடுகள் சகிக்க. ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே, நின்னை போல பாடுகள் சகிக்க. நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடொழியாய் மகிழ்ந்து துதிக்க. நின்முகத்தை காட்டும் எனக்கு நின்முகத்தை நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடொழியாய் பணிந்து துதிக்க. நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடொழியாய் பணிந்து துதிக்க. நின்முகத்தை காட்டும் எனக்கு நீடொழியாய் பணிந்து துதிக்க. நின்முகத்தை அந்த நம்பிக்கையோடு அந்நிய பாஷைகளை பேசுவோம். நான் இயேசுவின் முகத்தை காண போகிறேன். நம்பிக்கையோடு அந்நிய பாஷை பேசுவோம். சதுரிய கலமக்கராதிரா ஸ்வங்கரா ஷடுரிய மசதிலம் தனங்கரமானியா துரே. Thank you, Jesus. Yes, Jesus. Tida mankara shabakara baktida kala dirantida tida tida rabantida. Tidi bigana maushabala ratida karamana today. Tiran kanzani mela turan karamania today. அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is changing all the burdens in our heart. ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலே அல்ல, கர்த்தர் உன்னை சூழ்ந்து இருக்கிறார். Not outside the fridge, the Lord has encompassed you. உன் பாடுகளுக்குள் அவரும் உன்னோடு கூட பாடுபடுகிறார். In your sufferings, He is also suffering along with you. ஓ ராமா ஷம்துடான் கரமா சதுரமா கலமா நியத் தர்மா சிக்லா தரம்தலா தனங்க சதுராரியா. திரம்மா சங்குரியானா மங்கதுரா கலமானியா. யகா ஷமானியா துரிரா மக்கலாதுரா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே
இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is liberty. உன் கட்டு உடைக்கப்படுகிறது. Your bondage is broken. உன் அந்நிய பாஷையில் உன் கட்டை உடைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. There is authority in breaking the bondage in the unknown tongue you speak. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, Rabbala Sidari Akridas. Nettar Kasaram de la Katuda. உலகம் இதை பைத்தியம் என்று சொல்லலாம். Perhaps the world will say this is something ஆனால் இந்த mad. சத்தத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. But there is a great mystery in this இந்த voice. சத்தத்தில் ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. There is a great deliverance in this noise. பாடுகளை சகிக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறதான அபிஷேகம். It is an anointing which strengtheneth us to suffer for the Lord. பாவத்தை எதிர்த்து பரிசுத்தத்திற்காக நிற்க உதவி செய்கிற அபிஷேகம். It is an anointing to resist the sin and to stand for holiness. அக்கினியினூட நடக்க நம்மை பலப்படுத்துகிற அபிஷேகம். It is an anointing helping us to walk in fire and holiness. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை செய்ய முடிய பலப்படுத்துகிற அபிஷேகம். It is an anointing strengthening us to lead a life supernatural. பரிசுத்தவானே உன் அபிஷேகம் எங்கே? Oh saint, where is your anointing? ஊழியம் செய்கிறவர்களே உன் அபிஷேகம் எங்கே? Oh ye servant of God, where is your anointing? ஓ ராமா ஷதி அங்கலானா ரபத்துனா. Stai masti arab de lankaratuda. சிங்கத்தின் மேலும் நடந்து பல சர்ப்பத்தையும் எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. அவன் நாமத்தில் மட்டும் நம்பினவா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தில் மட்டும் நம்பினவா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழாடை கலம்புவதே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை கலம்புவதே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை கலம்புவதே தம் சிறகுகளால் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சத்தையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சத்தையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சத்தையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இயேசுவே 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 ஷானா மங்கரா காச்சினா கரா. ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. Around 2 years before, an incident happened like ஒரு this. சின்ன சிஸ்டர், ஊழியக்கார சிஸ்டர், A young sister who's a minister of God, அவங்க இருந்த ஃபெய்த்தோம்ல in the faith where she was, ஒரு வாலிப பையன் குடிச்சிட்டு அம்மிக்கல்லை தூக்கிட்டு அவங்க மேல எரிய வந்தான். a young man, after being drunk, he took a millstone to drop on her head. அந்த சிஸ்டர் ரொம்ப ஒல்லியா இருக்கிறான். And that sister used to be very lean. இங்க கூட ஊழியம் செஞ்சிருக்கிறான். She has even ministered here. ஆனா அவங்க வாசல்ல நின்னு அதை கீழே போடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே கீழே போட்டான். And she stood in the entrance of the church and looking at him said, drop it down, and he immediately obeyed. எப்படி நடந்தது? Do you know how it happened? அந்த சின்ன சிஸ்டருக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தார். Inside that small sister there was a great God. அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு
உங்களுக்குள்ள இருக்கிறார். The same God is in you also. அவர்களுக்கு இருந்த அபிஷேகம் தான் உங்களுக்குள் இப்போது இருக்கிறது. The same anointing which he had, you also have. நீ சர்ப்பத்தை மிதிப்பாய், நீ சிங்கத்தை மிதிப்பாய், கர்த்தர் உன்னை சிறகுகளால் மூடுவார். You shall trample the young lion, and as well as the dragon, the Lord will cover you with his wings and feathers. நீ அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இரு, கர்த்தர் யுத்தத்தை பொறுப்பெடுப்பார். Keep be anointed in the spirit, the Lord shall prepare for the battle. மேலும் நடந்து சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் கலம்புவதை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் கலம்புவதை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் கலம்புவதை தம் சிறகுகளால் மூடுவார். துரகலமான துரே தீரா சிவகர செட்டையின் கீழ் அதை கலங்குவதே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அதை கலங்குவதே தம் சிறகுகளால் மூடுவார். திராமகரா சிராம்தலாங்கரமானா ராத்திராங்கலானா துரா ஸ்மாரியா துலகரா சந்துராரியா நிமபசும் மலக்னோ ரெக்னமெஸ்தப் கேகுதுர் மஸ்யான் கலா திங்கரா ஸ்வன்னா இன்னமரோசியான் தலகரா கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.